Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா? மிக குறைவான வாக்குகளை ஒருவராக அவர் இருந்தார். அவரால் திறம்பட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியவில்லை. நம்மிடத்திலே ஒரு 20 தொகுதிகள் இருக்கின்றன என்று சொன்னால், முன்னணி தோழர்கள் ஒரு 10 பேருக்கு கொடுத்து முடித்துவிட்டு ஒரு 10 தொகுதி என் கையிலே இருந்தால் நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்கனவே விசிகவில் எம்எல்ஏக்களாக உள்ள நாகை எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ், திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி, செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு ஆகியோர் மீண்டும் தங்களுக்கு சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில், காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கு மட்டுமே மீண்டும் சீட் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மூவருமே அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் ஆளூர் ஷானவாஸிற்கு சீட் மறுக்கப்பட்டதற்கு உள்நோக்கம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வேகமாக பரவி வரும் நிலையில், அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளிப்படையாகவே வெளியிட்டிருக்கும் வீடியோ இன்னும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. அந்த வீடியோவில் விசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிடும் போது, நமக்கு ஆதரவானவர்கள் ஒரு யூகம், நமக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு யூகம் என்று அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெரிதும் நேசிக்கிறவன். அவர்களின் பங்களிப்பை பலமுறை பாராட்டியிருக்கிறேன், இப்போதும் பாராட்டுகிறேன். அவரது சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும், தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும், தம்பி எஸ் பாலாஜி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பனையூர் பாபு அவர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் இல்லை. இதில் மிக முக்கியமாக ஆளூர் ஷானவாஸ் குறித்து பேசியதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு நான் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பேன், அல்லது பதில் சொல்லாமல் இருந்திருப்பேன். அவர்களை நான் புன்முறுவலோடு வரவேற்காமல் இருந்திருப்பேன், மன அழுத்தத்தோடு அவர்களை நான் சந்தித்திருப்பேன். இதுவெல்லாம் எனக்கு இருக்கிற நெருக்கடி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நான் வெறுக்கவில்லை, அல்லது யாரையும் நான் தவிர்க்கவில்லை, யாரையும் நான் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணவில்லை. நம்மிடத்திலே ஒரு 20 தொகுதிகள் இருக்கின்றன என்று சொன்னால், முன்னணி தோழர்கள் ஒரு 10 பேருக்கு கொடுத்து முடித்துவிட்டு ஒரு 10 தொகுதி என் கையிலே இருந்தால் நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும். இப்போது நான் அறிவித்திருக்கிற வேட்பாளர்களில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 3 பேரை தவிர்த்துவிட்டு அந்த இடத்தில் புதிய 3 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். இவர்கள் யாரும் திடீரென கட்சிக்கு வந்தவர்கள் கிடையாது. என்னுடைய முடிவை தவறாக கருத மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் நம்பி இந்த முடிவை எடுத்தேன் என்றவர் ஆளூர் ஷானவாஸ் குறித்தும், அவருக்கு பதிலாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நிறுத்தப்பட்ட மற்றொரு இஸ்லாமிய வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் குறித்தும் நேரடியாகவே சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். அதில்தான் ஷானவாஸுக்கு சீட் மறுக்கப்பட்ட தகவலும் வெளிப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளூர் ஷானவாஸை போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பலாம். ஆளூர் ஷானவாஸை போல வாதத்திறமை உள்ளவரா என்று கேள்வி எழுப்பலாம். ஆளூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியிலே பேசினாலும் சரி, அது நம்முடைய கட்சிக்கு வலு சேர்க்கும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை. ஆனாலும் 20-30 ஆண்டுகளாக உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நான், இந்த முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை வேலூரிலே கொடுத்த மக்கள் நல கூட்டணியில் மிக குறைவான வாக்குகளை ஒருவராக அவர் இருந்தார். அவரால் திறம்பட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, அவருக்கு தர வேண்டிய ஒரு சூழல் கடைசி நிமிடத்திலே உருவானது. நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தை தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே
ராயபுரம் டிக் செய்து விட்டேன். அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார். அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன். டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். இதுதான் விசிகவிற்குள் ஏற்பட்ட புகைச்சலுக்கான காரணம் என கூறப்படுகிறது. அதாவது ஆளூர் ஷானவாஸ் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதியான நாகப்பட்டினம் தொகுதி என்பது மீண்டும் விசிகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்பதால் திருமாவளவன் அதை ஷானவாஸுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் ஷானவாஸோ சென்னையில் இருப்பதால் சென்று வர சிரமமாக இருக்கும் என முடிவெடுத்து திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் நேரடி தொடர்பு வைத்துக் கொண்டு விசிக தலைமையிடம் ஆலோசனை பெறாமலேயே திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MH ஜவாஹிருல்லாவிற்கு விட்டுக் கொடுத்தது திருமாவளவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதேபோல திருப்போரூர் தொகுதி எம்எல்ஏ SS பாலாஜிக்கு திருப்போரூர் தொகுதியை திருமாவளவன் முறைப்படி அறிவிக்கும் முன்பே திமுக மேலிட தலைவர்கள் திருப்போரூர் தொகுதி பாலாஜிக்கு என உறுதி செய்து திருவாவிற்கு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதாவது SS பாலாஜியிடம் உங்கள் தலைவர் திருமாவளவன் திருப்போரூர் தொகுதியை உங்களுக்கு கொடுக்கவில்லை, நாங்கள்தான் கொடுக்க வைக்கிறோம் என்பது போல பிம்பத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பனையூர் பாபு மீது அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மூவருக்கும் சீட் மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சீட் வழங்கப்பட்டதற்கான காரணத்தை விசிக தலைவர் திருமாவளவன் வீடியோ வெளியிட்ட பிறகும் கூட தனக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை என்கிற வருத்தம் இருப்பதாகவும் ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். அதில் அவர் கூறும்போது, மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட போது 25 வேட்பாளர் கட்சி நிறுத்தியது. அதில் குன்னம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். அதுதான் நான் சந்தித்த முதல் தேர்தல். அதற்கு பிறகு 2021 தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கினார். வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போனோம். குன்னம் தொகுதியில் போட்டியிட்ட போது வாக்குகளை வாங்கி நிரூபித்தேன். அதாவது 25 வேட்பாளர்களில் மிக சொற்பமான வேட்பாளர்கள்தான் 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கினோம். அதில் நானும் ஒருவன் என்கிற அடிப்படையில் இவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, கள செயற்பாட்டாளரும் கூட. களத்திற்கு ஒரு வேட்பாளரை அனுப்பினால் இவரால் வாக்குகளை வாங்கி வர முடியும் என்கிற நம்பிக்கை அதன் மூலம் தலைவருக்கு வந்தது. அதனால்தான் நாகப்பட்டினம் தொகுதிக்கு நம்பி அனுப்பினார். நாகப்பட்டினம் எனது சொந்த தொகுதி கிடையாது, என்னுடைய ஊர் கிடையாது. அங்கு களத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அறிமுகம் கிடையாது. வெளியூர்காரர் விசிக வருது என்கிற எதிர்மறை விமர்சனங்களை எல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய அளவுக்கு நாகப்பட்டினம் தொகுதியில் செயலாற்றி இருக்கிறோம். சட்டமன்ற செயல்பாடுகள் மிகச் சிறப்பாக இருந்தது என பார்க்கிறவர்கள் எல்லோரும் சொன்னார்கள். தலைவரும் அதை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் 4 எம்எல்ஏக்களுமே கள செயல்பாட்டில் எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் செயல்பட்டோம். ஆனால் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. சட்டமன்ற வருகையும் 100 விழுக்காடு என இவ்வளவு சிறப்புகள் இருக்கும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் தானே அடுத்த வாய்ப்பை உறுதி செய்யும். நீங்கள் ஒருவரை எம்எல்ஏ வாக்கி விட்டீர்கள், கட்சி பொறுப்பை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர் பெர்ஃபார்மன்ஸ் செய்யவில்லை என்றால் எப்படி மீண்டும் பொறுப்பு கிடைக்கும்? அது கிடைக்காது. பெர்ஃபார்மன்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என நாங்கள் நம்பினோம். அது கிடைக்கவில்லை என்பது விமர்சனமாகிவிட்டது என்றவர் நாகப்பட்டினத்தை விட்டுக் கொடுத்தது உண்மைதான் என்பதும் ஆளூர் ஷானவாஸின் பேட்டியில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஷானவாஸ் கூறும்போது, நாகப்பட்டினம் வேண்டாம், சென்னையில் ஒரு தொகுதி இருந்தால் சரியாக இருக்கும் என்று தலைவரிடம் சொன்னது உண்மைதான். உயர்நிலை குழுவில் சென்னையில் ஒரு தொகுதி கேட்கலாம் என வலியுறுத்தினேன். ஆம்பூர் கேட்கலாம், பல்லாவரம் கேட்கலாம் என குறிப்பிட்டுத்தான் சொன்னோம். தலைவர் குறித்து கொண்டார். நாகப்பட்டினம் இங்கிருந்து போய் வர சிரமமாக உள்ளது. சென்னையில் இருக்கும் போது பொதுவெளியில் செயல்பட வசதியாக இருக்கும். சட்டமன்ற பணியும் போக்கஸாக ஒர்க் பண்ண வாய்ப்பாக இருக்கும். லைம்லைட்டுக்கு உதவும் என விரும்பியது உண்மை என குறிப்பிட்டுள்ளார். திருமாவளவன் தான் முடிவெடுத்து சீட் ஒதுக்கியதாக கூறிய பிறகும் கூட ஷானவாஸ் ஊடகங்களிடம் பேசும்போது கட்சித் தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுத்தான் நடக்க வேண்டும், அதில் கேள்விக்கு இடமே இல்லை,
ஆனால் வருத்தம் இருக்கிறது. நம்முடைய பணிகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதனால் நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டு உள்ளது. அதனால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பணியை நாம் சிறப்பாக செய்யவில்லை, அதில் பெயர் எடுக்கவில்லை, சொதப்பி விட்டோம், அதனால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றால் பரவாயில்லை, அதற்கான காரணம் இருந்தால் மனசு ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியிருப்பது விசிக தரப்பை டென்ஷன் ஆகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் விசிக ஆதரவு விமர்சகர்களோ ஆளுநர் ஷானவாஸ் மீது தங்களது வருத்தத்தையும் விமர்சனங்களையும் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூறும்போது ஆளுநர் ஷானவாஸுக்கு சீட் கொடுக்கவில்லை என்றதும் சோசியல் மீடியா முழுக்க ஒரு டீம் இயங்குகிறது. பெரிய தலைவரை மிஸ் பண்ணிட்டோம் என்பது போல சித்தரிக்கப்படுகிறது. ஆளுநர் ஷானவாஸுக்கு அடையாளம் தந்ததே விசிக தான். ஒரு பத்திரிகையில் கட்டுரைகள், ஆவணப்படம் என ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தவர். அவரை அடையாளப்படுத்தியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றால் இவ்வளவு சிறு வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா? திமுக மாதிரியான கட்சிகளில் MM அப்துல்லாவுக்கே சீட் கிடையாது. மந்திரியாக இருந்த மனோ தங்கராஜுக்கு சீட் கிடையாது. அங்க போய் கேட்க முடியுமா? திருமாவளவன் தவற விட்டுட்டார், பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்டோம் என செட்டிங் செய்தே எழுதுகிறார்கள். ஆளுநர் ஷானவாஸை விட 1000 மடங்கு சிறந்தவர் அப்துல் ரஹ்மான். அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. பிரபலமானவர்கள் பின்னாடித்தான் எல்லோரும் போக வேண்டுமா? சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்க வேண்டும், யூடியூபில் பிரபலமாக இருக்க வேண்டும், டிவியில் வந்து வாதாடினால்தான் பெரிய அரசியல் தலைவரா? எல்லோரும் பேச்சாளராக இருக்க வேண்டுமா? ஒரு கட்சியில் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடாதா? அப்துல் ரஹ்மான் விசிகவில் 20 ஆண்டு கால களப்பணியாளர். அவருக்கு 40 வருட அரசியல் இருக்கு. ஆளுநர் ஷானவாஸுக்கு வயசே 40 தான். ஷானவாஸ் பிறப்பதற்கு முன்பிலிருந்து அரசியலில் உள்ளார் என கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இதைவிட இன்னும் ஒரு படி மேலே போன விசிக மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழனோ அவருக்கு சீட் திமுகவில் இருந்து கொடுக்கலாமே, இப்போதும் டைம் இருக்கு. ஆளுநர் ஷானவாஸ் நமக்காகவா உழைத்தார்? நமக்காகவா ஒரு சேனல் நடத்தினார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்கேயாவது வேலை பார்த்தாரா? ஆளுநர் ஷானவாஸ் வரும்போது அவரது பொருளாதார வலிமை என்ன? இப்போது அவரது பொருளாதார வலிமை என்ன? எல்லாவற்றையும் நாங்களும் ஆள் போட்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். 90இல் இருந்து இந்த கட்சியில் உள்ளேன். எனக்கு சீட் கொடுக்கவில்லை, நான் என்ன போர்க்கொடியா தூக்கிக் கொண்டு திரிகிறேன்? வந்தவுடன் இவருக்கு சீட் கொடுப்பார்களாம், கொடுக்கவில்லை என்றால் ஆள் வைத்து எதிராக எழுத வைப்பாராம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! கேட்பதற்கு ஆள் இல்லை என திரிகிறார்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.